வணிக கொடுக்கல் வாங்கல். வணிக கொடுக்கல் வாங்கல்ன்னு சொன்னா என்ன சொன்னா, வணிகத்துக்கும், வணிகத்துடன் தொடர்புடைய தரப்பினருக்கும் இடையில நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அ டெ ஒவ்வொரு நாளும் வணிகத்துல ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கும். அப்ப வணிகத்துக்கும், வணிகத்துடன் தொடர்புடைய தரப்பினருக்கும் இடையில பணம், பொருள், சேவைகள நாங்க என்ன செய்வோம்? பரிமாற்றம் செய்வோம். உதாரணத்துக்கு வணிகம் ஊழியருக்கு அதாவது ஊழியர் யாரு? வணிகத்துடன் தொடர்புடைய நபர். வணிகம் ஊழியருக்கு என்ன செய்யுது? சம்பளம் குடுக்குது. அதாவது வணிகம் ஒரு பொருளை வழங்கி, அதாவது பொருட்கள் சேவைகள் விட்டு செய்யற வணிகம் பொருளை வழங்கி என்ன செய்யுது? பணத்தை பெறுது. சேவையை வழங்கி பணத்தை பெறுது. இதனைத்தான் சொல்றது கொடுக்கல் வாங்கல்னு சொல்லி. இந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கீட்டுல நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல மட்டும்தான் பதிவு செய்யப்படும் என்று சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன். அதான் நோட்லையும் சொல்லி கிடக்கு. அடுத்தது கணக்கீட்டு கூறுகள். கணக்கீட்டு கூறுகள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, நாங்க இப்ப படிச்சோம் வணிக கொடுக்கல் வாங்கல்னு சொல்லி. இந்த வணிக கொடுக்கல் வாங்கலின் விளைவாக உருவாக்கப்பட்டதுதான் கணக்கீட்டு கூறு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இத பாருங்க, கணக்கீட்டு கூறுகள் என்னென்ன இருக்குது? சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவீனம். இதுதான் கணக்கீட்டு கூறுகள். அந்த பார்ட் 2ல உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். கணக்கீட்டு கூறுகள் என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த அஞ்சையும் எழுத வேணும் கணக்கீட்டு கூறுகள். இப்ப நாங்க உதாரணத்துக்கு வணிக கொடுக்கல் வாங்கல் விளைவா தானே கணக்கீட்டு கூறு உருவானது. அப்ப அதுக்கு பார்ப்போம். இப்ப இதுல உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இதுல உதாரணம் போட்டுக்கிறேன். இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் நான் போட்டிருக்கிறேன். ஊழியர்களுக்கு சம்பளம், இதுல எக்ஸாம்பிள் சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. ஊழியருக்கு சம்பளம் செலுத்தின இந்த ரெட் கலரால் போட்டுக்க பாருங்க. ஊழியருக்கு சம்பளம் செலுத்தினது 20,000 ரூபாய். இது ஒரு கொடுக்கல் வாங்கல். அப்ப இதுக்கு விளைவா, இந்த கொடுக்கல் வாங்கல் விளைவா என்ன உருவாக்க போகுது? கணக்கீட்டு கூறு. அப்ப இந்த ஊழியருக்கு சம்பளத்தால் உருவாக்கப்பட்ட கணக்கீட்டு கூறு எதுன்னு சொன்னா, இது நிறுவனத்துக்கு என்னவா போகுது? நிறுவனத்துல இருந்து காசு வெளியில போக போகுது. அப்ப நிறுவனத்துக்கு காசு வெளியில போனா அது என்னது? ஒரு செலவீனம். அது ஒரு செலவீனம். அப்ப கொடுக்கல் வாங்கலின் விளைவாக கணக்கீட்டு கூறுகள் உருவாதுன்னு சொல்லி இப்ப விளங்குதோ? அப்ப பாருங்க, கணக்கீட்டு கூறுகள் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவினம். இத என்ன நாங்க இங்க பார்ப்போம். அது என்ன, அதுக்கு உதாரணங்களை பார்ப்போம். இப்ப சொத்துன்னு சொன்னால் என்ன? இப்ப சிலவர்கள் கேள்வியில சொத்துக்கான வரவிலக்கம் என்று கேட்டா, இப்ப இதுல கொடுத்திருக்கிற எல்லாமே நீங்க எழுதிருக்க வேணும். இந்த இதுல வரவிலக்கம் கொடுத்திருக்கிறேன், அதை நீங்க அவ்வளவு அதுல எழுத வேணும். இப்ப இதுல போட்டிருக்கேன் பாருங்க, கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் விளைவாக எதிர்காலத்தில் வணிகத்துக்கு பொருளாதார நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளம். ஒரு பொருளாதார வளம் தான் என்னன்னு சொன்னா சொத்து. இதுல கூடிய வளம் என்று சொல்லி கிடக்குது. இதுல பொருளாதார வளம் என்று சொல்லி வரும். பொருளாதார வளம். ஓகே, இப்ப சேஞ்ச் பண்ணிடுறேன். இதுல பொருளாதார வளம். அப்ப சொத்துன்னு சொன்னா என்ன வரவிலக்கணம் கேட்டாங்கன்னு சொன்னா, இப்ப இதுல இருக்கிறத அப்படியே எழுத வேணும். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் விளைவாக உருவாக்கப்பட்டதும் எதிர்காலத்துல வணிகம் வணிகத்துக்கு ஒரு பொருளாதார நன்மையை தரக்கூடிய ஒரு பொருளாதார வளம் தான் என்னது? சொத்துக்கள். இப்ப உதாரணத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் விளைவாக என்ன உருவாக்கப்பட்டிருக்கும்? இப்ப நாங்க கடந்த காலத்துல ஒரு காணி வேண்டி இருப்போம். ஒரு காணி. அந்த காணிய வேண்ட விளைவாக என்னது? அது அந்த காணி வச்சிருக்கிறதால எங்களுக்கு என்ன ஒரு நன்மை இருக்கு? அந்த காணியில நாங்க வீடு கட்டலாம். அல்லது அந்த காணியை நாங்க எதிர்காலத்துல விற்பனை செய்யலாம். அந்த காணியை வச்சிருக்கிறதால அவருக்கு ஒரு அல்லது இந்த காணியில ஏதாவது விவசாயம் செய்யலாம். அப்ப அந்த காணியை வச்சிருக்கிறதால அவருக்கு ஏதோ ஒரு நலன் அவருக்கு என்ன செய்யும்? கிடைச்சு கொண்டே இருக்கும். அதைத்தான் சொல்றது பொருளாதார நன்மையை உண்டாக்கக்கூடிய பொருளாதார வளம் என்று சொல்லி சொத்து. அந்த சொத்து நாங்க கடந்த காலத்துல வாங்கினது விளைவாத்தான் உருவாக்க நாங்க காணியை கடந்த காலத்துல வாங்கிட்டோம். அந்த வாங்கினதன் விளைவாக எங்களுக்கு எதிர்காலத்துல வணிகத்தின் பொருளாதார நன்மை, அதாவது எதிர்காலத்துல அதை நாங்க விற்கலாம். அல்லது நாங்க அதுல விவசாயம் செஞ்சு காசு எடுத்துக்கொள்ளலாம். விவசாயத்துல காசு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அதுல நன்மையை தரக்கூடியதான் சொத்துண்டுவோம். அந்த சொத்து எத்தனை வகை? 2 வகை. ஒன்று நடைமுறை சொத்து அல்லது நடைமுறை அல்லா சொத்து. இப்ப இதுல நீங்க பெருசா பயப்பட தேவையில்லை. நடைமுறை சொத்துன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள பணமாக மாற்றக்கூடிய சொத்து. அப்ப ஒரு வருஷத்துக்குள்ள சொன்னா 12 மாசத்துக்குள்ள அடிக்கடி நாங்க பணமா மாத்திடலாம். இப்ப எங்களோட இப்ப அடிக்கடி இப்ப என்ன சொல்றது, இப்ப எங்களோட சரக்கு இருப்பு இருக்குது.
உதாரணமா வந்து ஒரு நிறுவனத்தின் சரக்கிருப்பு இருக்குது. சரக்கிருப்புன்னு சொன்னா என்னடா பிள்ளைகள்? இப்ப ஒரு நிறுவனம் வாங்கி விக்கிற பொருளைத்தான் சரக்கிருப்புன்னு சொல்லுவோம். வாங்கி விக்கிறப்ப ஆடையை வாங்கி விக்கிற நிறுவனத்துல வந்து ஆடை சரக்கிருப்பு. மோட்டார் வாகனங்களை வாங்கி விக்கிற நிறுவனத்துல மோட்டார் வாகனம் சரக்கிருப்பு. அப்ப எதை நாங்க வாங்கி விக்கிறோமோ சரக்கிருப்பு. அப்ப ஒரு நிறுவனத்துல அப்ப சரக்கிருப்பு இருக்குது. அது வந்து நாங்க ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருப்போமோ அப்படியே அது விற்பனை ஆகும். ஒரு வருஷத்துக்குள்ள விற்பனை ஆகும். அது நடைமுறை சொத்து. அதே மாதிரி காசு. இப்ப நாங்க வச்சிருக்கிற நாங்க எங்கள்ட்ட வந்து வருமானமா வருது ஒரு தொகை காசு பெறுமதி வருமானம் வருதுன்னு சொன்னா அதை நாங்க செலவு செய்யாம வச்சிருப்போமோ? செலவு செய்யாம நாங்க வச்சிருப்போமா? இல்ல. அதை நாங்க ஏதோ வழியில செலவு செய்வோம். இன்றைக்கு வர காசு நாளைக்கு போகும். அப்படி. அதனால வந்து இப்ப ஒரு வருஷத்துக்குள்ள பணமாக மாற்றக்கூடிய சகல சொத்துக்களும் என்னது? நடைமுறை சொத்து. அதே மாதிரி நடைமுறையல்லா சொத்துன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயும் நாங்க பாவிக்கக்கூடிய சொத்துக்களை தான் என்ன சொல்லுவோம்? நடைமுறையல்லா சொத்து. நடைமுறை எல்லா சொத்துக்கு என்ன உதாரணமா இருக்கும்? இப்ப நீண்ட காலமா பாவிக்கக்கூடியமா இருக்கும். இப்ப இன்றைக்கு நீங்க ஒரு காணி வேண்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த காணியை நாளைக்கு வித்துடுவீங்களா? இல்ல. அந்த காணியை நீங்க எத்தனையோ வருஷ கணக்குல வச்சிருப்பீங்க, விக்காம வச்சிருப்பீங்க, அல்லது வந்து அதுக்கான வருஷத்துக்கு பிறகு விப்பீங்க. ஆனா இன்றைக்கு வேண்டின காணி ஒரு வருஷத்துக்கு இடையில விற்கக்கூடிய மாதிரி வருமோ? இல்ல. அதே மாதிரி ஒரு இயந்திரம் ஒன்று வாங்குறீங்க. இயந்திரம் வாங்கினா அது நீண்ட கால பயனா இருக்கும். ஒரு இயந்திரமோ காணியோ கட்டிடமோ அது நீண்ட கால பயனா இருக்கும். ஒரு வருடத்துக்கு மேல பயன்படுத்துவீங்க. அதான் சொல்றது நடைமுறை அல்லா சொத்துன்னு சொல்லி. இப்ப ஈஸியா இப்ப இது வந்து உங்களுக்கு அங்கால அடுத்தடுத்த கணக்குகள்ல வந்து விலைக்கு நடைமுறை சொத்துக்கள் எவை நடைமுறை அல்லா சொத்துக்கள் எவைன்னு சொல்லி குழம்பும். அப்ப அதனால வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நடைமுறை சொத்துன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்குள்ள பணமாகவோ அல்லது சொத்துக்களை வந்து இலகுவா விற்கக்கூடியமா இருக்கும். அதுதான் நடைமுறை சொத்து. அது வந்து ஈஸியா வந்து நாங்க என்ன செய்யலாம்? வித்துடலாம், மாத்திடலாம். நடைமுறை எல்லா சொத்துன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு மேல நாங்க போவோம். அதாவது வந்து அது விக்க வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பணமா மாற்றுறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ வந்து அதை மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது வந்து இப்ப இயந்திரம், காணி, கட்டிடங்கள் எல்லாம் வந்து என்னது ஈஸியா இப்ப இன்றைக்கு வேண்டின உடனே நாளைக்கு விக்கலுமோ? இல்ல. அது கஷ்டமா இருக்கும். அதைத்தான் சொல்றது. ஒரு வருஷத்துக்கு மேல அது பாவிப்போம் முடியும். அதான் சொல்றது நடைமுறை எல்லாம் சொத்து. அடுத்தது பொறுப்புகள். பொறுப்புன்னு சொன்னா இப்ப பொறுப்புன்னு சொன்னா இதுவும் என்னது? கடந்த கால நிகழ்வுகளோட விளைவாக உருவாக்கப்பட்டதுதான். ஆனா என்ன செய்யும்? வணிகம் வந்து ஒரு என்ன சொல்றது? வணிகத்தினால கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய நிகழ்கால கடப்பாடு. நிகழ்கால கடப்பாடுன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க பொறுப்புன்னு சொன்னா என்னது? ஒரு ஆள்கிட்ட நாங்க கடன் வாங்கிட்டோம். அதுதான் பொறுப்புன்னு சொல்லுவோம். இப்ப நாங்க வீட்டுல ஏதாவது யாரையும் நாங்க கடன் வாங்கிச்சோம்னு சொன்ன கணக்கு இப்ப வீட்டுல எதுவும் கடன் வாங்கினா இது இவ்வளவு எனக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அதே மாதிரி தான் இப்ப பொறுப்புன்னு சொன்னா கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக உருவாக்கப்பட்டதும் வணிகத்தினால் கொடுத்து தீர்க்கப்படவில்லை. அதாவது வந்து வணிகத்திலிருந்து என்ன செய்யும்? எப்போ ஒரு நாள் வந்து வணிகத்திலிருந்து காசு வெளியில போகும். அடுத்தது நிகழ்கால கடப்பாடை கொண்டது. நிகழ்கால கடப்பாடுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து ஒரு கடன் வேண்டும்னு சொன்னா அந்த ஆள் வந்து இன்றைக்கு வேண்டிட்டோம் நாளைக்கு வந்து அந்த காசு கேட்டாலும் நாங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கவர். அவர் எப்ப காசு கேட்பாருன்னு தெரியாது. நாங்கள் எப்ப அவர் வந்து கேட்டோன்னு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்திலையும் நாங்க காசை கொடுக்க வேண்டிய நிலைமையில இருப்போம். அதுதான் சொல்றது நிகழ்கால கடப்பாடு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க வந்து கடந்த கால நாங்க வந்து ஒரு கடந்த கால கொடுக்க வந்து ஒரு வங்கி கடன் ஒன்றை வாங்கிட்டேன். வங்கி கடன் ஒன்றை வாங்கிட்டேன். அந்த வங்கி கடன் வந்து என்னது? ஒரு பொறுப்பு. நாங்க கடனை வாங்கிட்டோம். அப்ப அந்த காசு வந்து நாங்க என்ன செய்ய வேணும்? எதிர்காலத்துல கொடுத்து தீர்க்க வேணும். அந்த காசு நாங்க என்னது? எதிர்காலத்துல கொடுத்து தீர்க்க வேணும். இது வந்து வங்கி கடன். அடுத்தது வந்து பொருளை வந்து சரக்கிருப்பை வந்து கடனுக்கு வாங்கிட்டேன். வழங்குனர்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கிட்டேன். இப்ப கடனுக்கு வாங்கிட்டோம்னு சொன்னா அப்ப அந்த கடன் தந்தவன் என்ன செய்வான்? வழங்குனர் ஒரு 3-4 நாளையால எனக்கு காசு தேவைப்படுது, காசு தாங்கோ, எந்த காசு நீங்க இப்ப தந்தே ஆகணும்னு சொன்னா நீங்க என்ன செய்ய வேணும்? காசை கொடுத்தே ஆக வேணும். அதுதான் நிகழ்கால கடப்பாடு. இப்ப உங்களுக்கு சில வேளையில வந்து பார்ட் 2ல சொத்தின் பண்புகள் என்ன என்று சொல்லி கேட்டா நீங்க இந்த இதுல வரவழக்கணும் இருக்குத்தானே. கடந்த கால கொடுக்கல் வாங்கலின் விளைவாக உருவாக்கப்பட்டதும் எதிர்காலத்துல பொருளாதார நிலையை பொருளாதார வளம்னு சொல்லி இருக்குத்தானே.
நான் சிவப்பு கலரால போட்டிருக்கேன். இந்த இந்த வரவிலக்கணத்தையே நீங்க தனித்தனியா உடைச்ச எழுதினா சொத்தின பண்பு வரும். இப்ப முதலாவது சொத்தின பண்பு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் விளைவாக உருவாக்கப்பட்டது. இரண்டாவது என்னது? எதிர்காலத்துல வணிகத்தின பொருளாதார நன்மைகளை தரக்கூடியது. அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கு இதுல, வணிகத்தினால கட்டுப்படுத்தக்கூடியது. சொத்து வணிகத்தினால